ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவோட காது குத்து வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ பாப்பாக்கு வந்து 1 இயர் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து 1 இயர்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து காது மட்டும் குத்திடலாம், அப்புறமா மொட்டை அடிச்சுக்கலாம். ஏன்னா பர்த்டேக்கு வந்து காதில் கம்பல் போட்டிருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சரி காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பெசன்ட் நகர் சர்ச்சில் போயிட்டு காது குத்தலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். பட் வந்து நாங்கள் அதை முன்னாடியே போய் எதுவும் பார்த்து வைக்கல. அங்கே காது குத்துறதுக்கு ஏதாவது இருக்குமா, ஸ்பேஸ் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு நகைக்கடையில போய் காது குத்திடலாம், குத்திட்டு வந்து சாமி கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து எங்க மாமா வந்து போயிட்டாங்க. அங்க வந்து காது குத்துறதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் சொல்லி தனியா வந்து செப்பரேட் ஸ்பேஸ் இருக்கான் சர்ச்சோடதே. ஸோ நம்ம அங்க போய் டோக்கன் மட்டும் பே பண்ணி வாங்கிட்டு அங்க போனா அவங்களே வந்து நமக்கு காது குத்திடுவாங்க. மொட்டை அடிக்கிறதுக்குமே ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வந்து எங்க அத்தை மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த இடம். ஸோ இங்கதான் வந்து நம்ம ஒரு டோக்கன் வாங்கணும். நிறைய பேர் இங்கதான் வந்து மொட்டை அடிச்சு காது குத்திட்டு போறாங்க. ஸோ நாங்க வந்து காது குத்துறதுக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டு மாமா மடியில தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுட்டோம். பாப்பா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க காது குத்துறதுக்கு. சரியான அழுவை, எங்களால பக்கத்துல நிக்கவே முடியலாங்க, நின்று கேட்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன எதுவுமே வந்து பண்ணதில்லைல்ல, 1 இயர் கூட ஆகல. ஆனா வந்து காது குத்தணும் அப்படின்னும் போது குத்துதான் அழகா இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு இருந்துச்சு. பட் வந்து இவ்வளோ அழுவான்றதை நாங்கள் நினைச்சே பார்க்கல. ஆனா வந்து செம்மையா அழுதுட்டாங்க. அவங்க காது குத்தி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து கண்ணில் தண்ணி தான். ஏன்னா அந்த அளவுக்கு பாப்பா வந்து அழுதுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க காது குத்துறதுக்கே அவங்க விடலை. எப்படின்னா தலையை ஆட்டிட்டே இருந்தாங்க. ஒரு 2-3 பேர் பிடிச்ச பிறகுதான் வந்து காதே வந்து எங்களால வந்து குத்த முடிஞ்சிச்சு. ஆனா குத்திட்ட உடனே கொஞ்ச நேரம் தான் அழுதாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சரியாயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் அழுவுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ காது குத்திட்ட உடனே நான் வந்து எண்ணெய் வச்சு அப்படியே விட்டுட்டேன், எதுவுமே பண்ணல. நான் அந்த இதுவை டச் கூட பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி பாப்பாக்கு ஏதோ புண்ணாகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல, அப்படியே நல்லா ஆயிடுச்சு. டெய்லி வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் நான் வச்சேன், வேற எதுவுமே பண்ணல. லைக் வந்து இந்த வலிக்கு முன்னாடி க்ரீம் போடலாம் அதெல்லாம் சொன்னாங்க நிறைய பேர். ஆனா வந்து நாங்க அது எதையுமே வந்து பாப்பாக்கு வந்து பண்ணல, அப்படியேதான் வந்து காது குத்தணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி போட்டுட்டா அது வந்து புண்ணாயிடுமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம். அதனால வேண்டான்னு சொல்லிட்டு லைக் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு நாங்க வந்து காதை வந்து அப்படியே குத்திட்டோம். காது குத்துறது ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. லைக் நம்ம க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் தென் ஒரு ஃப்ரெண்ட், எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல. ஸோ அவரு அவ்வளோதான். நாங்கள் ஃபேமிலி வரைக்கும் தான் போயிட்டு வந்து காது குத்துறத வந்து பண்ணோம். பட் வந்து என்னன்னா எல்லாருமே வந்து பாப்பா நினச்சிதான் ரொம்ப அழுதாங்க. அவளும் வந்து செம்மையா அழுதுட்டா. ஏன்னா பாப்பா அந்த அளவுக்கு அழுவாங்க நாங்க யாருமே யோசிக்கல. எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு பாப்பா அழுதுதான். நீங்க கூட யாராவது வந்து பெசன்ட் நகர்ல வந்து காது குத்தணும்னு நினைச்சீங்கன்னா லைக் அதுக்குன்னு செப்பரேட்டா வந்து ஸ்பேஸே வச்சிருக்காங்க கோயிலோடதே. நம்ம அங்க போய் ஒரு டோக்கன் மட்டும் வாங்கிட்டு நம்ம காது குத்திட்டோம்னா காதும் குத்திக்கலாம், மொட்டையும் அங்க அடிக்கிறாங்க. ஸோ நம்ம அதுவுமே வந்து மொட்டையும் அடிச்சுக்கலாம். நாங்க அங்க காது குத்திட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருந்தோம். ஸோ வந்து காது குத்தி முடிச்ச உடனே முதல்ல அவரை அங்கிருந்து தூக்கிட்டு போறதுலதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதே நான் அப்படியே மறந்துட்டேன். நான் பாப்பா அழுது அமக்கலம் பண்ணதில்ல. நாங்கள் நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்து லைக் லஞ்ச் மட்டும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறதுலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். பட் பாப்பா வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் அந்த வீடியோ எதுவுமே எங்களால் எடுக்கிற அந்த மைண்ட் செட்டே எங்களுக்கு வந்து போல. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் போய் நல்லா வந்து லஞ்ச் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இதுதான் வந்து இந்த விளாகு. லைக் பாப்பா மட்டும்தான் வந்து கொஞ்சம் அழுவ வச்சுட்டோம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அழுவ வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நார்மலாக வந்து செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ எங்களுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.